ஹாய், குட் மார்னிங். எல்லாருக்குமே தெரியும் நமக்கு ஃபிட்னஸ் எவ்வளோ இம்பார்ட்டண்ட்னு. எனக்கு வந்து இப்போ ஒரு 2-3 இயர்ஸாகவே நான் வந்து ரெகுலராக எதுவுமே அவ்வளோவா ஒர்க் அவுட் அது இதெல்லாம் பண்ண முடியல. ஸோ ஏதாவது ஒன்று ரெகுலராக பண்ணால் தான் நம்ம வந்து பேக் டு ட்ராக் வருவோம் அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு சேலஞ்சில் அப்பப்போ ஜாயின் பண்ணிகிட்டே இருப்பேன். அப்படி இன்னையிலேருந்து ஒரு புது சேலஞ்சில் ஒன்றில் ஜாயின் பண்ணியிருக்கேன். லைக் எப்படின்னா 50 days டெய்லி 5 கிலோமீட்டர் ரன் பண்ணணும் அப்படிங்கிறது. பட் என்னால் அவ்வளோ 5 கிலோமீட்டர்ஸ் ரன் பண்ண முடியுமான்னு தெரியல. பட் நான் அட்லீஸ்ட் வாக் ரன் அப்படின்னாது பண்ணலாம் அப்படின்னு நினச்சி இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சேன். பட் ஃபஸ்ட்டு நாளே ரொம்ப ஸ்லோவாக போச்சு. எப்படின்னா காலையில் 4:30க்கே அலாரம் வச்சேன். ஆனால் யூஸ்வலாக பண்ணுற மாதிரி அலாரத்தை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறம் எந்திரிச்சு பார்த்தா 5:45 ஆகிடுச்சு. ஐயோ லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி மறுபடி ஃபாஸ்ட்டாக எல்லாம் ரெடி ஆகிட்டு எப்படியாவது இன்றைக்கி போய் அவனை இன்றைக்கி ஃபஸ்ட்டு டே இதில் சொதப்பக்கூடாது அப்படின்ட்டு எப்படியோ ஓடி முடிச்சிட்டேன். இல்லை, ஆக்சுவலி ஓடின்னு சொல்ல முடியாது. வாக் ரன் அப்படி பண்ணி முடிச்சிட்டேன். பட் ஆக்சுவலி முடிச்சப்புறம் நிஜமாவே நல்லா இருந்தது. எப்போவுமே வந்து நம்ம இப்படி சேலஞ்சஸில் அடிக்கடி ஜாயின் பண்ணுறதுல உள்ள பெஸ்ட் பெனிஃபிட் என்னென்னா, நம்ம ரெகுலராக பண்ணுறோமோ இல்லையோ அட்லீஸ்ட் ஒரு 5 நாளாவது ரெகுலராக பண்ணுவோம். அப்புறம் ஒரு சின்ன பிரேக் வரும், மறுபடி ட்ரை பண்ணுவோம். இப்படியாவது அது வந்து கண்டினியூ ஆகும். ஸோ அதனால் நீங்களும் இப்படி அப்பப்போ ஏதாவது ஒரு குட்டி குட்டி சேலஞ்சிலையாவது ஜாயின் பண்ணி உங்கள் ஹெல்த்தை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். லைக் சும்மா நானே சொல்கிறேன், லைக் இப்போ நம்மளே நமக்கு சேலஞ்ச் பண்ணிக்கலாம். லைக் 10 நாள் டெய்லி ஒரு 1 கிலோமீட்டர் ரன் சேலஞ்சு, இல்லை 20 நாள் டெய்லி ஒரு 2 கிலோமீட்டர் ரன் சேலஞ்ச். இப்படி நாமே ஏதாவது ஒன்று போட்டு நம்மளே நமக்கு ஒரு சேலஞ்ச் மாதிரி பண்ணி நம்ம ரெகுலராக ரொட்டீனுக்கு வரலாம். ஸோ நீங்களும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். நான் டெய்லி எப்படி போகுதுன்ட்டு நான் சும்மா ஒரு சின்னதாக ஒரு வீடியோ போடலான்னு பார்க்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வழியாக முடிச்சிட்டேன். இன்றைக்கே தோற்றுருவேன்னு தான் நினச்சேன். இன்றைக்கே போச்சுடா அப்படின்னு தான் நினச்சேன். பட் somehow I did it. நீங்களும் சும்மா அப்பப்போ இப்படி குட்டி குட்டி சேலஞ்சஸில் ஜாயின் பண்ணி ஃபிட்னஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த் வந்து ரொம்ப 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 முக்கியம். சுவர் இல்லாமல் சித்திரம் வரையவே முடியாது. அதனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு ரொட்டீன் இல்லை ஏதாவது ஒரு ஃபிட்னஸ் இதில் கண்டிப்பாக இருங்க. அதுதான் எல்லாருக்கும் நல்லது, ஹெல்த்துக்கும் நல்லது, மனசுக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது.